சுபாஷ் சந்திர போஸை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது. சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1897 அன்று மேற்கு வங்காளத்தின் கல்கத்தாவில் பிறந்தார். இந்திய அரசு அவரது பிறந்த நாளை ஜனவரி 23 ஆம் தேதியை தேசிய நாளாக என்று அறிவித்துள்ளது. சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23 ஆம் தேதி தேசிய விடுமுறை நாளாகும். சரியான விடை மற்றும் மட்டும். குடியரசு தின விழாவிற்கு தலைமை வகித்து குடியரசுத் தலைவரையும் அவருடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விருந்தினரையும் பொருத்திக் காட்டுக. திரௌபதி முர்மு. 1. சிரில் ராமபோசா. ABJ அப்துல் கலாம். 2. பிரபோவா சுபியாண்டோ. பிரணாப் முகர்ஜி. 3. விளாடிமிர் புடின். ராம் நாத் கோவிந்த். 4. பராக் ஒபாமா. சரியான விடை B. 2. B. 3. C. 4. T. 1. தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண். சரியான விடை B. 1064 மற்றும் 1965. தேர்தல் பற்றிய சரியான கூற்றுகளைக் கண்டறிக. 203 இல் எல்லா மாநில தேர்தலிலும் வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது. மக்களவைத் தேர்தல் 204 இல் வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டும் பயன்படுத்தப்படும் என்று வரலாற்று முடிவை எடுத்துள்ளது ஆணையம். 2 மில்லியன் வாக்குப்பதிவு இயந்திரம் இந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது. சரியான விடை C. மற்றும் மட்டும். சரியானவற்றை பொறுத்துக. குழுக்கள் தலைவர். 1. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழு சந்தானம். 2. பஞ்சாயத்து ராஜ் பகுப்பாய்வு மற்றும் புள்ளியியல் குழு ராமச்சந்திரன். 3. பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி குழு ராவ். 4. பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழு ஈஸ்வரன். சரியான விடை B. 1 மற்றும் 4 மட்டும் சரி. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் மீதான சரியான கூற்றாவது. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் உறுப்பு 36 முதல் 51 வரை அரசமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. அரசமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த சிந்தனையை ஸ்பானிஷ் அரசமைப்பிடம் பெற்றனர். அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அரசமைப்பின் ஆன்மாவாகும். சரியான விடை B. மற்றும் மட்டும். கூற்று இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும். காரணம் இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் USA போல் இரட்டை குடியுரிமையை வழங்கியுள்ளது. சரியான விடை C. சரி ஆனால் தவறு. கூற்று இந்திய அரசமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மைகளைக் கொண்டுள்ளது. காரணம் இந்திய அரசமைப்பின் அடிப்படை மாற்றாமல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. சரியான விடை B. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானவைகள் ஆகும் மற்றும் காரணம்
கூற்று ஏ கான சரியான விளக்கமாகும். நில அளவை புத்தகத்தில் நிலவரை முறையீடுகள் குறிக்கப்பட்டுள்ளன. நிலத்தின் பரப்பளவு என்பது சரியான விடை ஏ 6550 மீ 2. ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ஏ பி சி மற்றும் டி ஆகியோருக்கு தனது பேனாக்களை 1 3 1 4 1 5 1 6 ஆகிய விகிதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை சரியான விடை சி 57.